ஹலோ மக்களே. ஸோ இன்றைக்கான டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. நான் எதுக்கு இதை டெய்லி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்னா, என்னோடய டெய்லி ரொட்டீன்லேருந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி இதை நான் எவ்ரிடே போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ இன்றைக்கான டெய்லி ரொட்டீன் என்னென்னு பார்க்கலாம். காலையில் எழுந்த உடனே ஆஸ் யூஷுவல் எல்லோரும் மாதிரி பால் காய்ச்சினேன். பால் ஒரு வாட்டியும் எனக்கு பொங்காமல் ஆஃப் பண்ண மாட்டேன். நான் ஸ்டவ்வை பார்த்துட்டே இருப்பேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா பொங்கி வழிஞ்சிரும். ஸோ யாருக்கெல்லாம் இப்படி ஆயிருக்குன்றது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்ததுன்னா தயவுசெய்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னோடய மார்னிங் பிளாக் காஃபி போட்டு வச்சாச்சு ஆஸ் யூஷுவல். பட் குடிக்க முடியுமா என்னன்னு தெரில. ஏன்னா திடீர்னு திரும்பி கிளாக்கை பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. பொண்ணு 7:25 வீட்டை விட்டு கிளம்பி ஆகணும். 1 hour கேப்பில் நான் எல்லாமே பண்ணி ஆகணும். ஸோ குயிக்காக கிச்சனுக்குள்ளே வந்து தண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி வெஜ் சேவை பண்ணலான்னு தான் பிளான். வெஜ் சேவைன்னு சொல்கிறதோட ஸ்வீட்கார்ன் அண்ட் கேப்சிகம் போட்டு ஒரு சேவை. இது பார்த்திங்கன்னா பால் அண்ட் தயிர் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். நேற்று பால் லைட்டாக சூட் பண்ணி அதை தயிருக்கு ஒரு விடணும். அதுக்காக அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நல்ல குக்கரில் ஸ்வீட்கார்ன் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ ரெண்டுத்தையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சேவைக்கு தடுக்க பண்ணிவிட்டு ஸ்வீட் கார்னை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கேப்சிகமையும் கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து வதக்கிட்டு குக் பண்ணி வச்சுருக்க சேவையை இதில் போட்டு உப்பு போட்டு பெருங்காய பொடியெல்லாம் போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் நிறைய போட்டு எடுத்து வச்சிங்கன்னா வெஜ் சேவை ரெடி. பொண்ணு காலையில் பால் குடிக்கிறதில்ல, அதனால் அவளுக்கு மாத்திரம் கொஞ்சோண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ஒரு 2-3 ஸ்வீட் பொட்டேட்டோ பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடாமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுதான் அவளோட பிரேக்ஃபாஸ்ட். எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. அவளோட பிரேக்ஃபாஸ்ட்டை பேக் பண்ணியாச்சு. அவள் பால் மாத்திரம் வந்தவொடனே குடிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. காலையில் எங்களுக்கு மாத்திரம் சாயா சீட்ஸ் மில்க்கு, ஹஸ்பண்ட்க்கு பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். அவரோட பிரேக்ஃபாஸ்ட் தட் இஸ் ஸ்வீட் கார்ன் கேப்சிகம் சேவை வித் சம் ஸ்வீட் பொட்டேட்டோ, சாயா சீட்ஸ் மில்க் வித் பிக்கல். இன்றைக்கி சட்னி எதுவும் அரைக்கல, டைம் சுத்தமாக இல்லை. இமீடியட்டாக பொண்ணோட லஞ்ச் பாக்ஸ் பண்ணி ஆகணும். லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கறி லீவ்ஸ் ரைஸ், கடிப்பத்தா நேற்று பிக் பாஸ்கெட்லேருந்து வாங்கியிருந்தேன். அதனால் இங்கே பாம்பேயில் கறி லீவ்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிக் பாஸ்கெட்லேருந்து தான் வாங்குவேன், 100 கிராம் 200 கிராம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி கடிப்பத்தா ரைஸ் நிறைய கேஷ்யூ நட்ஸ்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஆலு ரோஸ்ட் அவளுக்கு பண்ணி அவளோட லஞ்ச் பாக்ஸில் வச்சாச்சு. இது பொண்ணோட லஞ்ச். எங்களோட லஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு சாலட் மஸ்ட்டு, ஒரு டயபெட்டிக்கோட டயட்லன்றதுனால இன்றைக்கி மிக்ஸ்டு சாலட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொசம்பீர் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூங் தால் 2-3 ஸ்பூன் ஊற வச்சுருந்தேன். பச்சை மூங் தால் அதை நல்லா தண்ணி வடிகட்டிட்டு அதில் குட்டி குட்டியாக சாப் பண்ண கியூக்கும்பர், வெள்ளரிக்காய், துருவின கேரட், கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக சாப் பண்ணது, இஞ்சி வேணும்னா போட்டுக்கலாம், பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி, கொஞ்சம் உப்பு. நான் இன்றைக்கி எலுமிச்சம்பழம் பிழியாமல் கொஞ்சம் நெல்லிக்காய் துருவி போட்டிருக்கேன் ஒரு டேங்கி டேஸ்ட்டுக்காக. அப்புறம் கேரளா ரைஸ், மட்டா ரைஸ். இதில் கிளைசமிக் வேல்யூ ரொம்ப கம்மி. ஹஸ்பண்ட்க்கு அதுதான் கொடுப்பேன், நானும் அதுதான் சாப்பிடுவேன் ஹெல்த் கான்ஷியஸ் ரீசன்றதுனால. காலையில் பண்ண கறி லீவ்ஸும் டயபெட்டிக்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அது இட் ஹெல்ப்ஸ் இன் கண்ட்ரோலிங் த சுகர் லெவல்ஸ். கொஞ்சமாக ஊறுகாய், தயிர் ரொம்ப கட்டி தயிரில் கொஞ்சம் தளர்வான தயிர். உருளைக்கிழங்குல கொஞ்சம் சுகர் இருந்தாலும் அதில் கொஞ்சம் மேத்திக்கீரைகள் சேர்த்துருக்கேன், அதனால் பரவாயில்ல. உருளைக்கிழங்கு டயபெட்டிக் டயட்டில் எப்பயாவதுனா பரவாயில்ல, அடிக்கடி சேர்த்துக்க வேண்டாம். இதுதான் இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டோட லஞ்ச் பிளேட். எங்களோட ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரொட்டீன் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.